உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை சொல்ல வருகிறார். The one and only Hattrick Success Astrologer in India. ஜோதிட சத்குருஜி மெஹரு தன் சுய ஜாதகத்தின் மூலம் விழிப்புணர்வு பெற்ற ஒரு மறைபொருள் ஞானி. வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே, அன்பிகளே. நான் தற்போது விஸ்வாவசு வருடம் பங்குனி மாதம் கன்னியா ராசி அன்பர்களுக்கு ஒரு மாத கால ராசி பலாபலன்களை கூற உள்ளேன். காலம் 15 மார்ச் 2026 முதல் 14 ஏப்ரல் 2026 வரை. என்ன கன்னியா ராசி அன்பர்களே, உங்களுக்கு தான் கடந்த 2025 மேலிருந்து 26 ஜூன் வரலுமே பிச்செடுத்தானா பெருமாள் அதை பிடுங்கி தின்னானா அனுமார்ன்ற மாதிரி கதையாக இருக்குது. இந்த மாதமும் அந்த பலன் மேஜர் பலன் நீடிக்கிறது. ஆனால் கொஞ்சம் கொஞ்சம் ஒளிமயமான எதிர்காலம் கண்களில் உங்களுக்கு தெரிகிறது. அது தெரியுது, லைட்டாக தெரியுது. அது ஆனால் பிளாங்க், அதாவது அது ரொம்ப பிளர்ராக இருக்குது. கிளியராக தெரியல, கொஞ்சம் பிளர்ராக இருக்குது. தெரியும், தெரிய வேண்டிய நேரத்தில் தெரியும். ஆனால் இப்போ பிளர்ராக இருக்குது. காதில் ஏதோ ஒரு ஆவி பேசுது. எந்த ஆவி பேசுது? தாய்மாமா ஆவி, மாமன் வகையறாக்கள் சம்மந்தப்பட்ட ஒரு ஆவி பேசுது. அது நல்லது தான் பண்ணுது, உங்களுக்கு நல்ல கருத்தை தான் சொல்லுது, உங்களை தப்பிக்க வைக்குது ஆபத்துலேருந்து. டே மகனையே மாட்டிக்காத, நான் மாமன் பேசுகிறேன் அப்படின்னு. பிள்ளைகள் சிந்தனை இருக்குது. என்னடா இது, கடந்த ஒரு வருஷமாக பிள்ளைகளுக்கு தேவையானது கூட செய்ய முடியலையேன்னு அந்த மன சஞ்சலம், கடங்கார சஞ்சலம், சகோதர சஞ்சலம், மனைவி சஞ்சலம், சமூக சஞ்சலம், உத்தியோக சஞ்சலம், வேலை சஞ்சலம், இப்படி சஞ்சலம் இப்படி போயிட்டே இருக்குது இந்த வண்டி. அதில் குறிப்பாக இந்த 15 மார்ச் 26 முதல் 17 மார்ச் 26 வரல இப்படி இருக்குது. 17 மார்ச்சிலிருந்து ஒரு 19 மார்ச் 26க்குள்ளே 3 தொகை வருது. முதல் தொகை 9, அடுத்தது 4, அடுத்தது 3. கொஞ்சம் ஹாப்பியாக வரீங்க, கொஞ்சம் தைரியம் வருது. இந்த மாதம் எப்படியாச்சும் சமாளிச்சிடலாம். வேலை ஆப்டாலும் கூலி ஆப்பிட மாட்டேங்குது. போன மாதம் சம்பளத்தையே இந்த மாதம் தான் தர மாட்டேன்றாங்க. அதே ஒரு 10 நாள் 15 நாள் கழிச்சு தராங்க. இப்படி போகுது. போய் கேட்டுட்டாக்கா வேலையே இல்லைன்னு சொல்லிட்டான்னா இதுவாது ஒரு நாள் வரும்ன்ற நம்பிக்கை இருக்குது அப்படின்ற மாதிரி மனசில் சங்கடம், பயம், கௌரவம் போயிடுமோன்ற பயம், அச்சம் இப்படிலாம் இருக்குது. பிறகு முத்தான 4 பலன் கேட்க வேண்டாமா? கேட்கணும், சொல்கிறேன் நான். கடந்த 11 நவம்பர் 2025க்கு முன்னாடி பணமே வராமல் இருந்தது. அந்த பிச்சை எடுத்தானா பெருமாள் அதை பிடுங்கி தின்னானா அருமாறுன்ற கதை தான். ஆனால் 11 நவம்பர் 2025க்கு பிறகு 11 மார்ச் 2026 இந்த காலகட்டம் இருக்குது பார்த்தீங்களா? இந்த காலகட்டத்தில் தான் ஓரளவுக்கு அது தன்னிறைவான பொருளாதாரம் கொஞ்சம் கஞ்சி குடித்து வண்டி ஓட்டுனீங்க ஒழுங்காக, இஎம்ஐலாம் ஒழுங்காக கட்டி, ஹோம் லோன், ஹவுஸ்லிங் லோனு, கார் லோனு, 2 வீலர் லோன் இதெல்லாம் கட்ட வேண்டியவங்களாம் கட்டி கொஞ்சம் நார்மலானீங்க. இப்போ 2வது பலன் 1 மார்ச் 2026 முதல் 25 மார்ச் 2026 ஒரு அற்புத பலன். இந்த காலகட்டத்தில் ஏதோ ஒரு அதிர்ஷ்ட தொகை பணம் வருது. எதிர்பாலினத்தால், மனைவியால், கணவனால், காதலனால், காதலியால், லிவிங் டுகெதர் பார்ட்னரால் வருது. விலகு, கஷ்டம் விலகு. இங்கே பிடிக்கிற இந்த ஆட்டம் அப்படியே தொடர்ந்து வருது சாமி. உங்களுக்கு இன்னும் சில மாதங்களுக்கும் வரும். சந்தோஷமாக இருங்க, சரிங்க, ஹாப்பி. இன்று முதல் ஹாப்பி தான். வீட்டுக்கு தேவையான ஹோம் அப்ளையன்சஸ் வாங்குறீங்க. குடும்பத்துக்கு தேவையான இந்த காலகட்டத்தில் ஏதாவது 1 கிராம் நகை இல்லைன்னா 1 கிராம் வெள்ளியாவது வாங்குறீங்க. பழைய கடனை பைசல் பண்ணி புது கடனை உருவாக்குறீங்க. சொத்து வாங்கலாமா அப்படின்னு சில பேர் நினைக்கிறீங்க. வீடு, மண், மனை, வாசலுக்கு ஏதாவது அட்வான்ஸ் போட்டு வைக்கலாமா, ஏதாவது ஒரு பில்டர்கிட்ட, அப்புறம் நல்லா வந்துடும் நமக்கு அப்படின்ற ஒரு நம்பிக்கை. புது தொழில் செய்யலாமா அப்படின்ற நம்பிக்கை. வெளிநாடு உத்தியோகம், ப்ரமோஷன், சம்பள உயர்வு, இதெல்லாம் இந்த 1 மார்ச் 2026 முதல் 25 மார்ச் 2026 வருகிறது. கல்யாணம் ஆகாதவங்களுக்கு நல்ல வரன் இந்த டைமில் கல்யாணம் ஆகணுன்ற ஜாதகம் தான் இருந்தால் தான், இல்லைன்னா கிடையாது. அவங்களுக்கு வரன் ஃபிக்ஸ் ஆகிடுது. குழந்தை பாக்கியம் பிறக்கணுன்ற ஜாதக அமைப்புக்கு பிறந்துடுது. எல்லாம் அதுதான் சட்டி. அது கொடுத்தா தான் இங்கே வரும். அது மெயின் கேட்டு. இது ஆமாம், சப்கேட் தான் இது. பிறகு இப்போது 2வது பலன் முடிஞ்சுது. 3வது பலன் கொஞ்சம் டேஞ்சரான பலன். அதுதான் 2 ஏப்ரல் 2026 முதல் ஒரு மாதம் எக்ஸ்ட்ராவே சொல்கிறேன். 11 மே 2026 எச்சரிக்கையாக இருக்கணும். காது, மூக்கு, தொண்டையில் அறுவை சிகிச்சை வரலாம். ஹெல்த் டிசார்டர் வரலாம். ஆண் பெண் குறிகள் என்று சொல்லக்கூடிய அந்த குறிகள் இடத்திலே நான் எரிச்சலும் நமைச்சலும் அது ஏதாவது செப்டிக் ஆகலாம். அதனால் எச்சரிக்கையாக மருத்துவ ஆலோசனைகளை பெற்றுக்கொள்வது ரொம்ப 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 நல்லது. ஒரு மெடிக்ளைம் பாலிசி ஏற்கனவே போட்டுருந்தா சந்தோஷம், இல்லைன்னா போட்டுக்குங்க. மாஸ்டர் ஹெல்த் செக்அப் பண்ணிக்கோங்க. இது கண்டங்களை தரக்கூடியது, விபத்துகளை தரக்கூடியது, நோய் நொடிகளை தரக்கூடிய காலம் 2 ஏப்ரல் 2026 முதல் 11 மே 2026. பிறகு 10 ஏப்ரல் 2020 4வது பலன். 10 ஏப்ரல் 2026 முதல் 30 ஏப்ரல் 2026 ஸ்கின் அலர்ஜி வரும். மேற்கொண்டு இந்த காலகட்டத்தில்
உங்களுடைய ஹெல்த் கொஞ்சம் கெடக்கூடிய வாய்ப்பு உண்டு, எச்சரிக்கை தேவை. பிறகு உங்கள் நலன் கருதி கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக பணவரவு நாட்களையும் சந்திராஷ் நாட்களையும் தந்து கொண்டிருக்கிறேன். அதை நீங்கள் மட்டும் எடுத்து பலனடையாமல் பிறருக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களை வந்து சேரும் என்று கூறி, இதுதான் இந்த 1 மாத காலத்திற்கான கன்னியாராசி பலாபலனை கூறினேன். நன்றி, வணக்கம். கடந்த 10 வருடங்களுக்கு மேலாக நான் உங்களுக்கு சந்திராஷ்டம நாட்களை தருகிறேன். இந்த சந்திராஷ்டம நாட்கள் நீங்கள் திரையில் பார்த்து கொண்டிருக்கும் நாட்களில் எந்த புது முயற்சியும் சுப காரியங்களும் செய்யக்கூடாது. மேலும் அன்றைய தினம் சண்டை வரும், அசிங்கம் வரும், அவமானம் வரும், நோய் வரும். எச்சரிக்கையாக இருந்து இந்த நாட்களில் எந்த புது முயற்சிகளையும் புது வியாபாரங்களும் தொடங்காமல் இருந்தால் நல்லது. தொடங்கினால் பிற்காலத்தில் அது நட்டமாகிவிடும். நான் கடந்த 10 வருடங்களுக்கும் மேலாக உங்களுக்கு பிரதி மாதம் பணவரவு நாட்கள் தருகிறேன். அதை எப்படி நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும், பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்றால், உங்கள் அடிப்படை ஜாதகத்தில் தற்காலத்தில் கேந்திர கோணாதிபதி திசைகள் ஜோதிடத்தில் சொல்லப்பட்ட 15 ஆங்கிளில் நிலைகளில் பலம் பெற்று நடந்தால் மட்டுமே தேவைக்கு அதிகமான பணம் வரும். பலவீனமாக 15 நிலைகளில் 5 நிலைகளில் மட்டுமே பலம் இருந்து 10 நிலைகளில் பலவீனம் இருந்தால் தேவைக்கு ஏற்ப மட்டுமே வரும். அது கூட இல்லை என்றால் தேவைக்கு மிக மிக குறைவாக வரும். இந்த திசை இல்லாமல் வேறு எந்த திசை உங்கள் ஜாதகத்தில் நடந்தாலும் நன்றி, வணக்கம். இந்த மாதத்தில் சொல்லப்பட்ட ராசி பலன்கள் பலிக்கவில்லை என்று காலங்காலமாக புலம்புவதை விட நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்பதற்கான யோகம் உங்கள் ஜாதகத்தில் இருக்கிறதா, தகுதி இருக்கிறதா என்பதை பார்த்து கொண்டு வந்து இந்த மாத ராசி பலன்களை பார்த்தால் எந்த மாதத்திலும் நீங்கள் நினைத்தது நடக்குமா நடக்காதா என்பதை உங்கள் ஜாதகத்தில் இருப்பதை பிரதிபலிப்பதுதான் ராசி பலன். அதனால் உங்கள் புலம்பலை தவிர்க்கலாம். சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள். உங்கள் வாழ்க்கையில் பணம், புகழ், பதவி, திருமணம், குழந்தை பேறு, உயர்கல்வி, வெளிநாட்டு யோகம், கலைத்துறையில் வெற்றி, அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது? கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹரு. Address Quality Complex, first floor, new number 45, wall number 12, Arunachalam Road, Saligramam, Chennai 93. Phone 0442376072. Contact 9952959962, 98409 57612. Website www.srimeheru.org.